திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற 5ஆம் தந்திரத்திலே ஞானம் பற்றி திருமூல தேவநாயனார் கூறும் சில செய்திகளை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கொட்டியிருக்கிறது. சரியை என்றும் கிரியை என்றும் யோகம் என்றும் 3 தலைப்புகளிலே அந்தந்த நெறிகள் பற்றி செய்திகளை சொன்ன நம்முடைய நாயனார் இனி ஞானம் பற்றி சில செய்திகளை நமக்கு தருகின்றார். சைவ சமயத்திலே ஞானம் என்று சொல்லப்பெறுவது மற்ற சமயங்களிலே சொல்லப்படுகிற ஞானத்திற்கு பெரும்பான்மை வேறுபாடு உடையது. ஞானம் என்பதை நாம் வடமொழி சொல்லாக கொள்வோமேயானால் அதற்கு நேரான தமிழ் சொல் மெய் உணர்தல் என்பதுதான் அதற்கு நேரான தமிழ் சொல். மெய்யை உணர்தலே ஞானம் என்று சொல்வதினாலே மெய்ப்பொருளை நோக்கி செல்லுகின்ற அந்த தவமே அல்லது நெறியே மெய்த்தவம் என்று சொல்லப்படும். எனவே ஞானம் என்பது பல்வேறு சமயங்களிலே பல்வேறு நிலைகளை ஞானம் என்றே குறிப்பிட்டிருக்கிற காரணத்தினாலே சைவ சித்தாந்தத்திலே ஞானம் என்பது எதை குறிக்கிறது என்று நாம் தெளிவுபட வேண்டும் என்பதற்காக இந்த ஞானம் என்பதை பற்றிய செய்திகளை முதலிலே குறிப்பிடுகின்றார். சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற தலைப்பிலே பாடல்களை அருளி செய்தவர் பிறகு அந்த நெறியிலே நிற்கின்ற மார்க்கத்தை பற்றி தனியாக கூறுகிறார். அவற்றை தவம் என்றும் நாம் குறிப்பிடலாம். சரியிலே நிற்பது ஒரு தவம், கிரியையிலே நிற்பது ஒரு தவம், யோகத்திலே நிற்பது இன்னொரு தவம். இவற்றின் விளைவாக நமக்கு கிடைப்பது ஞானம். ஆகையினாலே தவம் என்று நாம் இந்த நெறியிலே நிற்கிறதை குறிப்பிடுகிற பொழுது சரியில் நின்றால் தவம் என்று சொல்லுகிறோமே, அப்படி சரியில் நிற்கிற தவத்திற்கு தனியாக பெயர் உண்டா என்று கேட்டால் அதுதான் தாச மார்க்கம்.
கிரியையில் நிற்கிற தவத்திற்கு ஏதாவது தனியாக பெயர் உண்டா என்று கேட்டால் அதுதான் சத்புத்திர மார்க்கம். யோகத்திலே நிற்பதினாலே அந்த தவத்திற்கு தனியாக பெயர் உண்டு என்று கேட்டால் உண்டு, அது சகமார்க்கம். இனி ஞானத்திலே நிலைத்து நிற்கின்ற அந்த நெறிக்குத்தான் நிறைவான அந்த மார்க்கமான சன்மார்க்கம் என்று இது குறிப்பிடப்படுகிறது. இப்பொழுது சன்மார்க்கம் என்பது கூட ஒரு பொது பெயராக போய்விட்டது. நிரம்ப நெறியாளர்கள், நிரம்ப பகுதியினர் அவர்களெல்லாம் சன்மார்க்கம் என்று பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சைவத்தில் இருந்து பிரிந்து சென்ற அல்லது சைவத்தை ஒட்டி ஒரு தனி கொள்கை போல சொல்லப்பெறுகின்ற பலவும் சன்மார்க்கம் என்கிற பெயரை தன்னுடன் சேர்த்து வைத்துக் கொள்கிறது. அப்படி வைத்துக் கொள்கிறவர்களெல்லாம் இந்த சன்மார்க்கம் என்பதை சத்மார்க்கம் அல்லது உண்மை நெறி என்கின்ற பொருளிலே தான் கையாளுகிறார்களே தவிர சைவ சித்தாந்தம் சன்மார்க்கம் என்று சொன்னது எது, அதனுடைய அடிப்படை உண்மை என்ன, அதனுடைய அடிப்படை பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ளாமலேயே சன்மார்க்கம் என்பதை தம்முடைய மார்க்கமாக அதை கொள்ளுகிறார்கள். பல்வேறு மார்க்கத்தை சேர்ந்தவர்களெல்லாம் எங்கள் மார்க்கம் சன்மார்க்கம் சன்மார்க்கம் என்று அதை சொல்லுகிற பொழுது நமக்கு பெரிய ஒரு குழப்பமாகி போய்விடுகிறது. திருநெல்வேலியிலே போய் இறங்கி ஸ்டேஷனை விட்டு வெளியிலே வந்தால் எங்கு பார்த்தாலும் சாந்தி அல்வா கடையாகவே இருக்கும். திருமண பக்கமெல்லாம் சாந்தி அல்வா கடை சாந்தி அல்வா கடைன்னு போட்டிருக்கு. எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. என்ன ஒரு கம்பெனிக்கு இவ்வளோ பிரான்ச்சான்னு கேட்டேன். இல்லை இல்லை இது தனித்தனி கடைகள்னு பேர் ஒன்றா இருக்கேன்னு கேட்டேன். ஒரு சாந்தி அல்வா கடை ரொம்ப ஃபேமஸாக போய் அதிகமாக விற்றுது, அதனால் ஆளாளுக்கு அந்த பேரை வச்சுக்கிட்டான் அப்படின்னார். அப்படித்தான் சன்மார்க்கம் என்பது சைவத்திலே உண்மையாக சொல்லப்பட பேர் நல்லா இருக்கேன்னு ஆளாளுக்கு அந்த பேரை வச்சு அல்வா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த சன்மார்க்கம் பேரை பார்த்த உடனே ஏதோ சைவத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கும் போல இருக்கேன்னு நீங்க குழம்பிடக்கூடாது. எது சன்மார்க்கம்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிறார். அந்த சன்மார்க்கம் தான் உண்மையிலேயே சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கம் என்பது நிறைவான மார்க்கமாக இருக்கிற பொழுது நமக்கு ஞானத்திலே நிற்பது, ஞானத்திலே அல்லது நிலைத்து நிற்பதை சன்மார்க்கம் என்று குறிப்பிடுவதனாலேயே அதுவும் மார்க்கம் என்று ஆகி அதற்கு பிறகுதான் அடைய வேண்டிய பொருள் இருக்கிறது என்று தெளிவுபடும். ஒரு மார்க்கத்திலே சென்று கொண்டு இருக்கிறார்னா இன்னும் டெஸ்டினேஷன் வரலன்னு அர்த்தம். அப்ப சன்மார்க்கம் என்று சொல்லுகிற பொழுது அதுவும் நெறிதான். அதுவும் அப்ப ஞானத்திலே நிற்பது கூட முடிந்த முடிவு அல்ல. ஞானத்தையே முடிவு என்று சொல்லுகிற சமயங்கள் உண்டு. ஞானம் பெற்றால் போதும் என்று சொல்லுகிற சமயங்கள் உண்டு. ஆனால் ஞானம் என்பது உண்மையாக அதற்கு ஒரு பொருள் சொல்ல வேண்டும் என்றால் சைவ சமயத்திலே தான் அதற்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். ஞானம் என்றால் உண்மையை உணரும் பக்குவம். அப்ப உண்மையை உணரும் பக்குவம்னா உண்மை வேறு பக்குவம் வேறு தானே. உண்மையை உணரும் பக்குவம் வந்தால்தான் உண்மையை உணர முடியும். அப்ப ஞானம் என்பது உண்மையை உணரும் பக்குவம். அந்த உண்மையை உணரும் பக்குவம் வந்த பிறகுதான் உண்மை உணரப்படுகிறது. உணரப்படுகிற உண்மைதான் சிவம். அடைய வேண்டிய பயன்தான் ஆனந்தம். இதுதான் சிவானந்தம். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. நம்ம கொள்கை ரொம்ப தெளிவா இருக்கும். சைவத்துல சைவத்துக்கே சிறப்பு தெளிவு.
சமன் சாக்கியம் ஆக்கியோ இனின்னாரு யாரு? தெரியாத சம்பந்தர். உனக்கு தெரியாம சமண மதம் சமயம் அது எப்படி உனக்கு தெரியாம இந்த உலகத்தில் இன்னொன்று வந்துடும்? தாயறியாத சூலா அது எப்படி உனக்கு தெரியாம இங்க ஒரு சமயம் தோன்றிடுச்சுன்னு சொல்றது? பரங்கருணையாளனான சிவபெருமானுக்கு தெரியாதது ஏதும் இல்லை. அவனை நாம் அறிவதற்கு அவன் கருணை புரிகின்றான். அவனை நாம் உணர்வதற்கு அவன் எல்லையில்லாத கருணை புரிகின்றான். சன்மார்க்கம் என்று நம்முடைய சமயத்திலே பேசப்படுகின்ற அந்த மார்க்கத்திற்கு நம்முடைய திருமூல தேவநாயனார் மிக அற்புதமான விளக்கங்களை, மிக நேர்த்தியான விளக்கங்களை நமக்கு தருகின்ற காரணத்தினாலே யார் வேண்டுமானாலும் சன்மார்க்கம் என்கிற சொல்லை பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் சைவம் சொல்லுகிற சன்மார்க்கமே முடிவாக விளங்குகின்ற தெளிவான நிலையாகும். சைவத்தை மீறி அல்லது இந்த சிவானந்த நிலையை மீறி யாரும் புதிதாக எதையும் இங்கே நமக்கு கற்பித்து விட முடியாது. அப்படிப்பட்ட இந்த 4 நெறிகள், அந்த நெறிகளிலே புரிகின்ற தவங்கள், அந்த தவங்களின் விளைவாக நிகழ்கின்ற பயன், அந்த ஆனந்தம் என்கிற பாங்கிலே 5ஆம் தந்திரத்திலே சுவாமிகள் அமைக்கின்றார். சரியை வேறாகவும் இனி சரியையிலே நிற்கிற தவமாக சொல்லப்பெறுகின்ற தாசமார்க்கத்தையும், இனி தாசமார்க்கத்தில் நிற்பதினாலே விளைகின்ற பயனாக இருக்கக்கூடிய சாலோக பதவியையும், அது எவ்வளவு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு பாருங்க. அந்த நெறி, அந்த நெறிக்குரிய தவம், அந்த தவத்திற்குரிய பயன். சரியில் நிற்கிற பொழுது ஒரு பயன், கிரியையில் நிற்கிற பொழுது ஒரு பயன், யோகத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு பயன். இனி இந்த பயன்களை எல்லாம் தாண்டி நிற்கின்ற ஞானத்தின் பயன். அப்ப சரியின் பயனாக விளைகின்ற சாலோகம், கிரியையின் பயனாக விளைகின்ற சாமீபம், யோகத்தின் பயனாக விளைகின்ற சாரூபம், இனி ஞானத்தின் பயனாக விளைகின்ற சாயுச்சியம். இந்த 3 நிலைகளையும் கடந்து சென்று அறியப்படுகின்ற பொருளை இந்த 3 நிலைகளிலும் அறிந்தோம் என்பது ஒரு இயலாத ஒன்று. அது நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவத்திற்காக கல்லூரியிலே சேர்ந்த பிறகு முதல் வருடம் முடித்திருக்கிறோம், 2வது வருடம் முடித்திருக்கிறோம். ஆனால் பெயருக்கு பின்னால பட்டத்தை போட்டுக்கொள்ள முடியுமா? பயன் இன்னும் விளையல. ஆனால் அதுக்காக இது இல்லாமையும் அங்கே வர முடியாது. முதல் வருடம் முடித்தோம், 2வது வருடம் முடித்தோம். முதல் வருடம் முடித்ததற்கான பயன் என்னன்னு கேட்டா, அடுத்த வருடத்திற்கு செல்லுகிறது, அடுத்த நிலைக்கு செல்லுவது. இப்ப சாலோகம், சாமீபம், சாரூபம் என்று சொல்லக்கூடிய இந்த இடைப்பட்ட நிலைகளிலே அந்தந்த பக்குவ நிலை நிறைவு பெற்றதற்காக, சன்மார்க்கம் அடைவதற்குரிய தகுதி பெறுவதற்காக வருகிற நிலைகளை சொல்லுகிற பொழுது சரியை, கிரியை, யோகம் என்று சொல்லுகிற இவை எல்லாம் படிநிலைகளாக இருக்கின்றன என்று அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அவையெல்லாம் முடிந்த முடிவுகளாக ஒவ்வொரு நிலையையும் கருதிவிடக்கூடாது. 2வது வருஷம் பாஸ் பண்ண உடனே ஸ்டெத்தை தூக்கிட்டு அலையக்கூடாது. டாக்டர் அம்மா வந்திருக்காங்க, அலையலாமா என்ன? அலையக்கூடாது.
அதற்குரிய அந்த நிலை வந்ததுக்கப்புறம் செய்யலாம் தாராளமாக, அதை பற்றி ஒன்று. இந்த அடிப்படை உண்மைகளை எல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக சைவத்தினுடைய அடிப்படை இந்த செய்திகளை எல்லாம் திருமந்திரம் தருகிறது. திருமந்திரத்தினுடைய சிறப்பே என்னன்னா, இந்த 5ஆம் தந்திரம் தான் சிறப்பு என்கிறார் நம்முடைய தெய்வச்சேக்கிழார். ஊனடைந்த பிறவிவிடம் தீர்ந்து உலகத்து உயிர்கள் உய்யனர். இந்த ஊனுடம்பில் பிறவிவிடம், ஊனுடம்பில் பிறவிவிடம் தீர்ந்து உலகத்து உயிர்கள் உய்ய ஞான முதல் 4 மலர். இந்த சென்டர் போர்ஷன் இதுதான். இதுக்காக கொடுத்த பில்டப் தான் முதல் 3-4 தந்திரம். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். சரியை கிரிய யோகம் என்கிற அந்த அடிப்படை சைவம்னாலே சரியை கிரிய யோகம் ஞானம். சைவம்னாலே அந்த 4 தான். இந்த 4 பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். 4 நெறிகள், 4 தவங்கள், 4 தவங்களினாலே விளைகின்ற 4 பயன்கள், இதெல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் இந்த 4ம் முடிந்த முடிவல்ல, 4க்கும் தாண்டி போகிறது. 1 தாண்டினா 2க்கு போகணும், 2 தாண்டினா 3 போகணும், 3 தாண்டினா 4 போகணும். 4 இல்லி நின்றுடக்கூடாது, அங்கேயும் தாண்டி மேலே போகும். அப்ப இந்த ஒவ்வொரு நிலையிலையும் நிற்கிற பொழுது ஒவ்வொரு பயன் ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாம மகிழ்ந்து போய் அங்கேயே நின்றுடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால சொல்லுகிறார், நீங்க எதுல நின்னாலும், நீங்க சரியையில் நின்னாலும், கிரியையில் நின்னாலும், யோகத்தில் நின்னாலும் உங்க நோக்கம் முழுக்க ஞானத்துக்கு வந்துடணும். ஞானம் எப்போ வருதுன்னு பார்க்கணும். ஞானம்னா என்ன? அப்ப நான் முதலே சொன்னேன், மெய் உணர்தல். அதை நீங்க அப்படியே வச்சுக்கணும் ஞாபகத்தில். ஞானம்னா என்னன்னு கேட்டேன். ஞானம் மெய் உணர்தல், மெய் அறிதல் இல்லை. அதனாலதான் திருவள்ளுவர் அது மெய்யறிதல்னு அதிகாரம் போடல. அதிகாரத்தை எப்படி போட்டார்? மெய்யை அறிந்து கொள்வது பயன் இல்லை, மெய்யை உணர்ந்து கொள்ளுதல் பயன். மெய் உணர்தல். சைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சிவன் எப்படி இருப்பான்? மற்றவர்களுக்கு சிவன் தெய்வங்களில் ஒருவனாக இருப்பான், ஆனால் சைவர்களுக்கு உணரப்படுகின்றவனாக இருப்பான். சிவன் என்பது ஒரு கடவுளுடைய பெயராக எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் சைவர்களுக்கு உணரப்படுகின்ற பொருள். சொன்ன உடனேயே உணர்வு, அந்த உணர்வு அது உணரப்படுகின்ற அந்த பொருள். அது வெறும் வார்த்தை இல்லை, அது நம்முடைய நினைவுகளை நிரப்பி ஆனந்தத்தை பொங்கி வரச் செய்கின்ற ஒரு ஒலி. அப்படிதான் நாம சொல்ல முடியும். தென்னா எண்ணம் முன் தீசேர் மெழுகொப்பாள் அப்படின்றார். இவ பக்தி எப்படி தெரியுமா? இவ பக்தி தென்னான்னு எடுக்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான் உருகி போயிடுவான்னாரு. உருகி போவான்னு சொல்றதுக்கு மணிவாதத்துக்கு சொல்றார். உருகி போவான்னு சொன்னா எப்படின்னாரு? தீசேர் மெழுகுப்பாள். தீ சேர் மெழுகுப்பாள். மெழுக உருக்கணும்னா தீயை கொண்டு வைக்கணுமா? அது மேல வேண்டியது. எங்கேயோ தீ இருந்தாலும், மெழுகு இங்க இருந்தாலும் அந்த வெப்பத்திலேயே இது உருகும். இந்த வெப்பத்திலேயே இது உருகும். ஆனா அப்படிப்பட்ட மெழுகுல தீயவே கொண்டு வச்சா அது என்ன ஆகும்? அப்படி ஆயிடுவாளாம் அவன். அப்படின்னா தீ சேர் மெழுகொப்பாள்டார். தீ எங்கேயோ இருந்தாலே உருகக்கூடிய தன்மையுடைய இந்த மெழுகு தீயே சேர்ந்தால் என்ன ஆகும்? அந்த நிலையில தென்னான்னு யாரோ சொன்னா தென்னாடுடைய சிவனே தான் சொல்ல போறாங்கன்ட்டு இவ உருக ஆரம்பிச்சிருவாளாம். தென்னா எண்ணம் முன் தீசேர் மெழுகொப்பாள். அப்ப அதே நினைப்பிலேயே இருக்கிறதுனால, அதே நினைப்பா அதே நினைவிலேயே இருக்கிறதுனால நீங்க பாருங்களேன், நம்ம குழந்தை நினைப்பாவே இருந்தா
பஸ்ஸில் போகும்போது யாராவது அந்த குழந்தை பேரை கூப்பிட்டா டக்குன்னு நம்ம திரும்பி பார்ப்போம். இல்லை, நம்ம குழந்தை பேரை சொல்கிறாங்களே, நம்ம குழந்தை இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த ஒலி நமக்கு ஏற்படுத்துகுது அல்லவா? அப்படி ஏற்படுத்தணும், நமக்கு அந்த உரைப்பு வரணும். அந்த உரைப்பு உள்ளுக்குள்ள வருகின்ற அந்த நிலைதான், அந்த நெறிதான் சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய நெறிகளிலிருந்து ஞானம். இந்த ஞானம் என்பது உணர்தல், மெய் உணர்தல். இந்த ஞானம் என்கிற நிலையிலே, சன்மார்க்க நிலையிலே தென்னா என்ன முன் தீசேர் மெழுகொப்பாள். அந்த உணர்வு நிலை அந்த சன்மார்க்கத்துக்கு எப்படி இருக்குங்கிறத அந்த பாட்டில் காட்டுறாரு. மெழுகு போல அது எப்போ உருக தயாராக இருக்கும் பாருங்க. இந்த மெழுகு, இந்த மெழுகு எப்படி இருக்கும்னா உருக எப்பவும் தயாராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலை. அப்ப சரியில நிற்கிற பொழுதும், கிரியில நிற்கிற பொழுதும், யோகத்தில் நிற்கிற பொழுதும் நாம இந்த நெறியில நிற்கிறோம் இல்லாமல் இன்னும் ஞானம் நமக்கு வரலையேன்னு அதை நோக்கியே நிற்றல். நாம் ஏற்கனவே நிற்கிற நெறியையோ அந்த நெறியில நாம் சிறந்து விளங்குவதையோ பெருமையாகவோ அல்லது உண்மையாகவோ கருதாது இன்னும் அந்த நெறி வராமல் இருக்கிறதே என்று ஏங்கி ஏங்கி அதை நோக்கியே போதல். இதுதான் ரொம்ப முக்கியம். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, ஞானத்தின் மிக்கவை நல் முத்தி நல்காவாம், ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. இதைத்தான் சொல்றார் சுவாமி. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை, நாட்டில் இல்லை, நாட்டில்லைன்னு போட்டு, நாட்டில் எங்கும் இல்லை சொல்லப்படுகிற அறநெறி. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்று அன்று. ஞானத்திற்கு நல்ல மெய்யுணர்தலுக்கு அழைத்து செல்லாத நெறி உண்மையான நெறி அல்ல. ஞானத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லாத நெறி உண்மையான நெறி அல்ல. அப்படி அழைத்து செல்லாத சமயங்கள் இருக்குமானால் அந்த சமயங்களும் பின்பற்றப்படக்கூடியன அல்ல. சமயமும் நன்றென்றுட்டார். அப்ப இந்த சரியில நின்று, கிரியையில நின்று, யோகத்தில் நின்று செல்லுகிற நெறி இருக்க, அந்த நெறிதான் உண்மையான நெறி. சரியையாளர்க்கும் அக்கிரியையாளர்க்கும் நல் சகல யோகர்க்கும் எட்ட அரிதாய, சரியையாளர்க்கும் கிரியையாளர்க்கும் நல் சகல யோகர்க்கும் எட்ட அரிதாய, சமயபேதத்தினுக்கு அனுகுணாமை பொருள் தருபராசத்தியிற் பரமான துரிய மேலற்புத பரமஞான தனி சுடர் வியாபித்த நல் பதிநீடு துகளில் சாயுச்சிய கதியை ஈரற்ற சொல் சொக சுரூபத்தை என்று அடைவேனோ, புரிசை சூழ்சைப்பதிக்குரிய சாமர்த்திய நல் புருஷ வீரத்து விக்கிரமசூரன், புரிசை சூழ்சைப்பதிக்குரிய சாமர்த்திய நல் புருஷ வீரத்து விக்கிரமசூரன், புரளவேல் தொட்ட குமர மேன்மை திருப்புகழை ஓதற்கென கருள்வோனே, கரிய யூகத்திரள் பலவின் மீது சுளை கனிகள் பீறி புசித்தமராடி கதலி சூதத்தினில் பயிலும் ஈழத்தினில் கதிரகாமக்கிரி பெருமாளே. என்ன அற்புதமாய் அருணகிரிநாதர். சரியையாளர்க்கும் அக்கிரியையாளர்க்கும் நல் சகல யோகர்க்கும் எட்ட அரிதாய. அதுல நிற்னா அவனை அடைஞ்சிட முடியாது. அப்ப அதுல நிற்காம போயிடலாம்னா அதுவும் முடியாது. என்ன அது படி.
அவரை போய் பார்க்கணும்னா அவரை முதல் மாடியில் தான் போய் பார்க்கணும். முதல் மாடியில் தான் பார்க்கணும். இப்போ கீழ் மாடியில் கீழ் தளத்தில் இருக்க மாட்டார், முதல் மாடியில் தான் இருப்பார். அப்போ நேராக நான் குரங்கு தாவற மாதிரி முதல் மாடிக்கே போகிறேன், நான் போக முடியும். கீழ் மாடிக்கு போய் அங்கேருந்து படிக்கட்டு ஏறி அதுக்கப்புறம் தானே போக முடியும். அப்படி தான் போகணும். அதுபோல சரியையாளர்க்கும் அக்கிரியையாளர்க்கும் நல் சகல யோகர்க்கும் எட்ட அரிதாய சமயபேதத்தினுக்கு அணுகோணாமை பொருள் தருபரா சத்தியிற் பரமான. அந்த பரம்பொருளை விவரிக்கிற இடத்த ஒரு 3 வரி சொல்றாரு பாருங்க. அது புரிஞ்சிட்டாலே சைவ சித்தாந்தமே புரிஞ்சிடும். அந்த 3 புரியாததுனால சைவ சித்தாந்தம் புரியாது. எத்தனை வார்த்தை போடுறாரு நீங்க பார்க்கணும், அது எங்க இருக்குது அப்படிங்கிறது. சமய பேதத்தினுக்கு அணுகோணா மெய்ப்பொருள் தரு பராசக்தியிற் பரமான துரிய மேலற்புத பரம ஞான தனி சுடர் வியாபித்த நல் பதினீடு துகளில் சாயுச்சிய கதியை ஈரற்ற. இந்த துகளில் சாயுச்சிய கதி அப்படி சொல்றாரு சாமி. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, ஏதோ எட்ட முடியாத இடத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு. நம்மால எட்ட முடிகிற சமாச்சாரத்தை தான் நம்ம ஞானிகள் பேசுவாங்க. நமக்கு தேவை முயற்சி மட்டும்தான். நல் சகல யோகர்க்கும் எட்ட அரிதாய சமய பேதத்தினுக்கு அணுகோணா. அதைத்தான் ரொம்ப குறிப்பா சொல்லுகிறார், சமய பேதத்திற்கு அணுகோணான்னு. எப்போ பார்த்தாலும் சமய பேதத்திலேயே தெரிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க, யாரை கன்வெர்ட் பண்ணி கூட்டு போலான்னுட்டு. சத்தியமா ஒரு நாளும் அவன் போய் சேர முடியாதுன்ட்டு, அவன் என்னைக்குமே போக முடியாதுன்னுட்டார். சமய பேதம் அந்தந்த சமயத்தில் இருக்கிறவர்கள் அந்தந்த நிலையில சென்று அடைந்து விடலாம், அந்தந்த பூர்த்தியை அடைந்து விடலாம் என்று சொல்லுகிறதை விட்டு இங்கே இருந்தா தான் போக முடியும், வேற எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லுகிறார். சமய பேதத்தினுக்கு அணுகோண எட்ட அரிதாய சரியையாளர்க்கும் அக்கிரியையாளர்க்கும் நல் சகல யோகர்க்கும் எட்டரிதான் சமய பேதத்தினுக்கு அணுகோணாமை பொருள் தரு பராசக்தியிற் பரமான. அம்மா தந்தாத்தான் சக்தி சிவம் கிடைக்கும். அதனால பராசக்தி தருகின்ற பரம்பொருள்னர். நல் துரிய மேல் அற்புத பரம ஞான தனிச்சுடர் வியாபித்த நல் பதி நீடு துகளில் சாயுச்சிய கதியை ஈரற்ற சொல் சுகஸ்வரூபத்தை அடைவேனோ அப்படின்னு கேட்கிறார் சுவாமி அருணகிரினார். ரொம்ப அற்புதமான கதிர்காம திருப்புகள். இங்கே நம்ம ஐசிஎஃப்ல அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு நம்ம திருப்புகழ் மாநாடு ஒரு தடவை நடத்தணும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ அடியேன் இந்த திருப்புகழுக்கு விளக்கம் சொன்னேன். நான் முழுமையாக சொல்ல முடியல, நேரம் இல்லை, ஒரு குறிப்பாக சொன்னேன். இந்த 4 நெறிகள், அதை சுவாமி அந்த 4 நெறிகள் இல்லாமலும் போக முடியாது. நான் நேராக போறேன்னாலும் வேலைக்காக அங்கே போய்த்தான் போகும். ஆனால் அந்தந்த நெறியிலே நிற்கிற பொழுது அவ்வப்பொழுது கிடைக்கின்ற அந்த பலன்கள் இருக்கிறதே, அதை கண்டு மயங்கி விடக்கூடாது. அதனால தான் திரும்ப திரும்ப சரியில் இருக்கிற பொழுது அதற்குரிய பலன் கிட்டும், கிரியையில் இருக்கிற பொழுது அதற்குரிய பலன், யோகத்தில் இருக்க அதெல்லாம் கிடைக்கிற பொழுது நாம் அந்தந்த பலன்களிலே மயங்கி போய் நின்று விடாமல் அடுத்ததையே நோக்கமாக இருக்கணும். அதனால எதில் இருந்தாலும் நமக்கு நோக்கம் முழுக்க இல்லையா. கல்லூரியில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயராக இருந்தாலும் அவனுக்கு நோக்கம் என்ன, 6வது 7வது வந்தவனே நோக்கம் என்ன, எஸ்எல்சியில் டாப் ஸ்கோர் எடுக்கணும், +2ல கட் ஆஃப் மார்க்கு, அதுதானே நோக்கம். இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த நோக்கத்தில் இருக்கணும். பையனுக்கு இங்கேயே அதை புகட்டி இதாண்டா இன்ஜினியரு அப்படின்னு அப்பயே 6வது 7வதுலேருந்து நீதாண்டா டாக்டரு அப்படின்னு இந்த உணர்வு அப்போருந்தே ஊட்டிக்கிட்டே வரணும். ஊட்டிகிட்டு வருகிற பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இளமையிலேயே உணர்வு ஊட்டப்படுகிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃபைனலாக அது எண்ணியது எண்ணியவர் எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக அப்படி ஊட்டிக்கிட்டே இருக்கட்டும்.
ஆனால் அந்தந்த நிலையில மயங்கி நின்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா 6வதுல உடனே ரொம்ப பிரமாதமா அவனுக்கு பரிசு வாங்கி கொடுத்து, அது வாங்கி கொடுத்து, இது வாங்கி கொடுத்து, எல்லாம் வாங்கி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். ஆனால் அவன் உடனே இதான் முடிஞ்சு போச்சு போல இருக்கு, மொத்தம் ஸ்கூல்லே நினச்சிடக்கூடாது. டே இதெல்லாம் ஒரு இதுரா, நீ போகணும் அடுத்ததுக்கு அப்படின்னு அவனை அப்படியே அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு காட்டணும். ஞானம் பெறணும்னு விளைந்தார் ஒரு பெரிய யோகி. அதுக்கு நல்ல யோகத்தில் நல்ல தவ ஆற்றல் வலிமை இருந்தது. ஆனாலும் அது முடிந்த முடிவில் ஞானத்தை பெற வேண்டும், இந்த ஞானம் பெறுவது எப்படி அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சார். அதுக்காக மிகப்பெரிய குரு ஒருத்தர் இருந்தார். அவர் தபஸில் இருப்பார், எப்போவுமே தியானத்தில் பெருமானோடு நெட்டையிலேயே இருப்பார், ஒன்றிய நிலையில் இருப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்காக இவர் போனார். இந்த யோகத்தில் இருக்கிற அப்படி போகிற பொழுது வழியில் ஒரு பெரிய ஆறு குறுக்கிட்டது. ஆற்றை கடந்து அந்த பக்கம் போன ஆசிரமத்துக்கு இப்படி பார்த்தார். பார்த்த உடனேயே அந்த ஒரு போட்டுக்கார அந்த போட்டை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். அந்த போட்டுக்காரன் சொன்ன, சாமி அந்த பக்கம் போகணுமா, வாங்க ஏறிக்கங்க. அந்த போட்டை விழுந்து இப்படி பார்த்தார். அதில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தான். எப்படி உட்கார்ந்தானா, ஏன்னு உட்கார்ந்துருந்தான். பார்த்தார், வரல பாட்டார். வரல. சாமி வாங்க சாமி, 5 ரூபா தான், கொண்டு விட்டுருவேன். அதெல்லாம் வேணாப்பா போப்பாட்டு. இப்படி வந்தார். வந்து அந்த போட்டுக்காரன் நவுந்து போயிட்டான். சரி சாமி வரமாட்டேங்கிறாங்கன்ட்டு. நல்ல கோலம், நல்ல கோலம். வந்தார், அப்படி நின்னார். அந்த ஆற்று மேலே தன்னுடைய யோக வலிமையினால நடந்தே போயிட்டார். இப்படி நடந்து போனார். நடந்து போய் ஆசிரமத்தை அடைஞ்சார். ஆசிரமத்துக்குள்ள வந்தவுடனே குரு பார்க்கணும்னு வாசலில் நின்னார். நெட்டையில் இருந்தார். கொஞ்ச நாள் காத்திருந்தார். குரு நெட்டை கலைஞ்ச உடனே எல்லாரையும் பார்த்துட்டு கூடியிருந்தார்கள். காத்திருந்தவர்கள்லாம் பார்த்தார். இவரையும் பார்த்தார். வாங்க உட்காருங்க அப்படின்னார். வந்து உட்கார்ந்தார். என்ன சமாச்சாரம்? ஞானம் பயில்வதற்காக உங்ககிட்ட வந்திருக்கு. அப்படியா? சரி. ஞானம் அப்படின்னா பயிலணுன்னா ரொம்ப கடுமையான தவத்தை அடைந்து வந்திருக்கணுமே. நான் ரொம்ப தவம் செஞ்சுருக்கேன் சார். எப்படி சொல்கிறீங்க? இப்போ உங்களை பார்க்க வரும்போது கூட தண்ணி மேலே நடந்து தான் வந்தேன். அது தெரியும் எனக்கு. ஏன் போட்டில் வரலன்னாரு. தவமே செய்யாத ஒருத்தன் போட்டில் உட்கார்ந்துருந்தான். ஓ, அவனுக்கு சமானம் நம்ம கிடையாதுங்கிறதுனால நீங்கள் தண்ணி மேலேயே நடந்து வந்துட்டீங்க. ஆமாம். எத்தனை வருஷமாக தவம் செஞ்சுறீங்க? 5 வருஷமாக செய்கிறேன் யோகம். ஒரு விஷயம் தெரியுமான்னாரு. என்னன்னு? அந்த போட்டில் ஏறி இருந்தால் நீங்கள் 5 ரூபா கொடுத்து இந்த பக்கம் வந்திருக்கலாம். 5 வருஷம் நீங்கள் செஞ்ச தவம் முழுக்க இந்த நடந்து தண்ணி மேலே வந்ததில் போயிடுச்சு. தண்ணி மேலே நடந்து வந்ததற்காக நீங்கள் செலவு செஞ்சது 5 வருஷம் யோக தவம். வெறும் 5 ரூபா கொடுத்துருந்தா போட்டுக்காரன் கொண்டு வந்து விட்டுருப்பான். அதை விட்டுட்டு இந்த வித்தையை செய்தீர்களே. வித்தை செய்வதனாலே தவ பலன்கள் எல்லாம் விழலுக்கரைத்த நீராகி போய்விடும். சிவத்தை ஞானத்தை அடைய முடியாதுன்ட்டு ஒரு 5 ரூபா கொடுத்து வர வேண்டிய சமாச்சாரத்தை தன்னுடைய தவப்பலன் முழுவதையும் செலவு பண்ணி தண்ணியில் நடந்து வந்தது ஒரு பெரியதுதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு செலவு பண்ணது என்ன? செய்த தவம் முழுக்க போயிடுச்சு. அப்ப தவப்பலன்கள் எல்லாம் வித்தை காட்டுவதற்காக அல்ல. எனவே ஞானிகள் வித்தை காட்ட மாட்டார்கள். அப்ப சில சமயம் நம்முடைய அற்புதங்கள் அது தானாக சந்தர்ப்பம் நோக்கி நிகழும். இறைவனுடைய திருவருளின் ஆணையினாலே நிகழும். எனவே நாம ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் அல்லது வேற ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும்னா நம்முடைய ஆற்றல் செலவாகும். அதுபோல யோகத்திலே நிற்கிறவர்கள் எதையாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் யோகத்தின் ஆற்றல் போயிடும். சரி, அப்படி செய்யறதுனால என்ன பயன் விளைகிறது அப்படின்னு கேட்டா,
மற்றவர்களை மருட்டுவதற்கும் மற்றவரிடமிருந்து பெருமை பெறுவதற்கும் தான் அது உதவுமே தவிர சிவானந்த பேற்றை அடைவதற்கு அது எந்த விதத்திலும் உதவாமற் போய்விடும். அதனால தான் சொல்லுகிறார் மிக தெளிவாக, ஞானத்தின் மிக்க அறநெறி இல்லை. ஞானம் நாம் அடைய வேண்டும், ஞானத்தினாலே விளைகின்ற பயனை. அப்ப ஞானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா மெய் உணர்தல். அது நல்ல தெளிவா சொல்லுகிறார். ஞானம்னா என்னங்கிறதையும் தெளிவா சொல்லுகிறார். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று. இந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய இந்த ஞானத்திற்கு, மெய் உணர்தல் என்று சொல்லக்கூடிய ஞானத்திற்கு அழைத்து செல்லாத எந்த நெறிகளையும் நம்ப வேண்டாம். அப்ப ஞானம் என்பது என்ன? ரொம்ப முக்கியமான இடம். ஞானத்தின் மிக்கவை. ஞானத்தின் மிக்கவைன்னா அந்த மிக்கவை என்பது ஞானத்தின் நீங்கியவைன்னு அர்த்தம், ஞானம் இல்லாதது. ஞானத்தின் மிக்கவை நல் முத்தி நல்காவாம். நல்ல முத்தியை அவை தராது. ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. சாதாரண மானுடர்களை காட்டிலும் ஞானத்தை அடைந்தவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப சுவாமி என்ன சொல்லுகிறார்? இந்த ஞானத்தினாலே உயர்ந்த அந்த நிலை வர வேண்டும் என்று சொன்னால், ஞானத்தினாலே அடைய வேண்டிய பயனை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், இப்ப நாம பொதுவாக சொல்லப்படுகின்ற அறங்கள் கொல்லாமை, உயிர் இரக்கம், புலால் உண்ணாமை, ஐம்புலன்களை அடக்குதல், இவையெல்லாம் பொது அறங்கள். சிறப்பு அறங்களாக நித்திய நைமித்திய செய்கைகளை கிரியைகளை செய்து வருதல், இவற்றை செய்து இவற்றை உணர்ந்து செய்கின்ற அவையெல்லாம் ஞானத்தை நல்காவாம். அப்ப என்ன அடிப்படையாக சொல்லுகிறார் என்று கேட்டால், இப்ப பௌத்தம் என்ன சொல்லுகிறது, சமணம் என்ன சொல்லுகிறது? கொல்லாமை, உயிரிரக்கம், ஐம்புலன் அடக்கல், இவை மட்டுமே உனக்கு வீடு பேறு தரும், இதுவே வீடு பேறு என்று கூறுகிறது. கொஞ்சம் மேலே போகிற பொழுது மீமாஞ்சகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒருபடி மேலே போய் நீ செய்கின்ற பூசைகள் கிரியைகள் இவையே உனக்கு முழு முத்தியை தந்துவிடும் என்று சொல்லுகிறது. இவற்றை செய்வதனாலே, பொது அறங்களை கடைப்பிடிப்பதினாலே சிவத்தை சென்று அடைந்து சிவானந்தம் பெற முடியாது. அதனால என்ன ஞானம் என்றால் என்ன என்று கேட்டால், இந்த உலகம் என்பது என்ன, நான் என்பது என்ன, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன தொடர்பு, நான் ஏன் இந்த உலகத்திலே செயல்கள் செய்ய வேண்டும், நான் ஒன்று செய்தால் வேறொன்று விளைகிறது, என்ன காரணம், எதற்காக எனக்கு துன்பம் வருகிறது, இந்த தத்துவங்கள் எனக்கு எப்படி வந்து சேர்ந்தன என்று இவற்றை ஆய்ந்து இதனுடைய உண்மையை உணர்தலே ஞானம். அப்ப ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகமும் இந்த இன்னும் சொல்ல போன ஞானத்திற்கு அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்லணும்னா தத்துவங்களை உணர்தல். தத்துவ ஞானம்னே இதுக்கு பேரு வடமொழியில். கொல்லாமை, உயிரிழக்க இதெல்லாம் வேணும், இதெல்லாம் அடிப்படை. ஆனால் இவை முடிந்த முடிவல்ல. ஏன் இந்த உடம்பு வந்தது நமக்கு, ஏன் இது சற்று நாட்கள் இருக்கிறது பிறகு போய்விடுகிறது, ஏன் இது மூப்படைகிறது
ஏன் இது ஒரு காலத்திலே இன்பம் பயப்பதாக இருப்பது ஒரு காலத்திலே துன்பத்தை பயந்து கொண்டிருக்கிறது? ஏன் நாம் ஒருவருக்கு ஒரு காலத்திலே வேண்டப்படுவராக இருந்து ஒரு காலத்திலே மிகவும் வேண்டப்படாதவராக ஆகிவிடுகிறோம்? ஏன் இது நிகழ வேண்டும்? இந்த தத்துவங்கள் எதனாலே எனக்கு வந்து சேர்ந்தன அப்படின்னு இந்த ஆய்வு செய்யாத வரைக்கும், இந்த கனெக்டிவிட்டியை பற்றி கிளியரன்ஸ் கிடைக்காத வரைக்கும் நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா போயிடும். அப்ப தத்துவ விசாரணை இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தத்துவ விசாரணைன்னு இருக்கு பாருங்க. தத்துவ விசாரணைனா தத்துவம் பேசுறது இல்லை, தத்துவம் பேசுறது இல்லை. தத்துவம் என்றால் கருவின்னு அர்த்தங்க. அது இப்ப என்னன்னா வெட்டி பேச்சுக்கெல்லாம் தத்துவம்னு பேர் வந்துருச்சு. தத்துவம் என்றால் கருவின்னு அர்த்தம். நமக்கு 31 தத்துவம் இருக்குன்னா 31 கருவிகள் இருக்கின்றன. நமக்கு 31 தத்துவங்கள் இருக்கு. 31 தத்துவங்களையும் செலுத்துகின்ற தத்துவங்கள் 5. அவை செலுத்துகின்றன, இது செலுத்தப்படுகின்றன. செலுத்தப்படுகின்றவை எல்லாம் நம்மகிட்ட இருக்கு 31. செலுத்துகிறதெல்லாம் நம்மகிட்ட இல்லை, தனியா இருக்கு. எப்படி சார்னு கேட்டா ரிமோட் கண்ட்ரோல். இப்ப புரியுது சார்? ஆமா. அப்ப சிவம், சக்தி, ஈஸ்வரம், சாதாக்கியம், சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய 5ம் இவற்றை செலுத்துகின்றன சுத்தமாயில். இதெல்லாம் நம்முடைய தத்துவத்தில் தெளிவாக இருக்கு. ஆக நாம் அப்ப என்ன தெரிந்து கொள்ளணும்? அந்த 5 விட்டுடு, முதல்ல அதுக்கப்புறம் வருவோம். முதல்ல இருக்கிறத முதல்ல என்னன்னு பாரு. எத்தனை எத்தனை அற்புதங்களை கொண்டு இருக்கிற இந்த உடம்பு, இந்த தத்துவங்கள், இவை இருக்கின்ற நிலை, இவை கொண்டு சும்மா வருமோ தனு, சும்மா வருமோ சுகதுக்கம் கேட்டார்ல. சும்மா வருமா? என்னமோ சும்மா வந்த மாதிரில பேசாமல் இருக்கிறோம். சரி வந்துருச்சு வச்சுங்க, வந்து கேட்டால் கொடுத்துடலான்னு சில பேர் வச்சுக்குவான். இன்னொரு பை கிடைக்குது சார், எடுத்து வச்சுங்க, யாராவது வந்து கேட்டால் கொடுத்துக்கலாம். அவன் எடுத்த அப்புறம் தான் அது வெடிக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே ஆசை, திரும்ப பொருள் மேலேயே ஆசை. பற்றி சொன்னால் மாமியார் ட்ரெயின்லேருந்து விழுந்துட்டாங்க, ஓடுற ட்ரெயின்லேருந்து. ஏன் செயினை பிடிச்சி இழுக்க வேண்டியது தானே? இழுத்தேன், செயின் தான் வந்தது, அந்த அம்மா விழுந்துட்டாங்கன்னா. இது எந்த செயினை பிடிச்சி இழுத்துருக்கா பாருங்க. ஞாபகம் முழுக்க இந்த செயின்ல இருக்கு. அவன் செயின் ட்ரெயின் செயினை சொன்னா, நான் பிடிச்சி இழுத்த செயின் கையோட வந்துருச்சு, அந்த அம்மா விழுந்துட்டாங்க. நினப்பு முழுக்க அதுலேயே இருந்தா ஞானத்தின் மிக்க நரர், நரரின் மிக்கார் என்னார், ஞானத்தின் மிக்கவர். அவர்கள் சாதாரண மானுடர்களை காட்டிலும் உயர்ந்த நிலையில் இருப்பார். எனவே தத்துவங்களை விசாரித்தல், இந்த தத்துவங்களை விசாரித்தல்ங்கிறது, இப்போ உதாரணமாக ஒன்று எடுத்துக்கோமே, இந்த கண்ணு, இந்த நாக்கு, இந்த காது, இந்த மாதிரியான பொறிகளையே எடுத்துக்கொள்வோம். இந்த பொறிகள் நமக்கு தரப்பட்டு இருக்கின்றன. இவற்றை ஆளுகின்ற மனம் என்ற ஒன்றும் இருக்கிறது. அதனால தான் அடுத்த பாட்டை சொல்லும்போது சொன்ன சத்தமும் சத்த மனமும் தகுமணம் உய்த்த உணர்வும் உணர்த்தும் அகந்தையும் சித்தம் இம்மூன்றின் சிந்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் சன்மார்க்கத்தவரேனர். அப்ப சத்தம் கடந்தவர் சன்மார்க்கத்தவர். சத்தம் கடந்தவர் என்ன சொன்னார்? சத்தம்னு சொன்ன சப்தம், ஓசை, ஊறு, ஒளி, நாற்றம், சுவை, நாற்றம், அப்படித்தானே? இந்த 5 தான் சத்தாதிகள். சத்தாதிகள் என்று சொல்லுவது 5 புலன்கள். 5 புலன்களாக இருக்கக்கூடிய சத்தமும் ஒரே வார்த்தையில் அடக்கிட்டார். சத்தமும் என்று சொல்லுகிற 5 புலன்களாக அல்லது 5புலன்களாக அல்லது தன்மாத்திரைகள் என்கின்ற பெயர் பெற்ற ஓசை, ஊருன்னா உணர்வு, ஓசை, ஊறு, ஒளி, அதுக்கப்புறம்
சுவை, நாற்றம். இப்ப இந்த 5 புலன்கள், இந்த 5ம் சத்தாதிகள், இந்த 5ம் குதிரைகள் போல இருந்தால் இந்த 5ஐயும் செலுத்துகிறது மனம். மனம்தான் இந்த 5ஐயும் கொண்டு உணர்வது. மனம்தான் சுவையை உணருது, மனம்தான் கேட்டதை உணருது, மனம்தான் வாசனையை உணருது, எல்லாம் இந்த 5 மூலமா உணருது. இந்த 5 மூலமா எப்படின்னா இந்த 5ம் 5 பொறிகளை இயக்கி 5 பொறிகளும் 5 பூதங்களோடு தொடர்பு கொள்ளுகிறது. அது எப்படி வேடிக்கையா சொன்னா, இந்த 5 புலன்களிலிருந்து அடிப்படையாக 5 புலன்களிலிருந்தும் இதுக்கு பேரே சூக்கும பூதங்கள்னு பேரு. தன்மாத்திரைகள் அத்தனைக்கு என்ன பேருன்னா சூக்கும பூதங்கள். தூல பூதங்கள் அதுல இருந்து தான் வந்தது. ஓசையிலிருந்து ஆகாயம், தொடு உணர்வு என்று சொல்லக்கூடிய ஊரிலிருந்து காற்று, ஒளியிலிருந்து தீ, பிறகு சுவை என்று சொல்லக்கூடியதிலிருந்து நீர், நாற்றம் என்று சொல்லக்கூடியதிலிருந்து மண், நிலம். இப்படி 5 தன்மாத்திரைகள் நுண்ணிய பூதங்களாக இருந்தவை சூக்கம பூதங்கள் தூல பூதங்களாக விரிந்து பல்வேறு வடிவங்களை எடுக்கின்றன. எனவே இந்த சூக்கம பூதங்கள் இருந்தால்தான் தூல பூதங்களை உணர முடியும். எனவே சூக்கம பூதங்கள் 5 தன்மாத்திரை, அவற்றில் இருந்து விரிந்த 5 பூதங்கள், இவற்றுக்கு தொடர்பு ஏற்படுத்துகின்ற 5 பொறிகள். தொடர்பு ஏற்படுத்துகின்ற 5 பொறிகளும் ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய பொறிகள். 5 புலன்கள், 5 புலன்களுக்கு 5 பூதங்கள், 5 புலன்களையும் 5 பூதங்களையும் தொடர்புபடுத்துகின்ற 5 கருவிகள் அல்லது பொறிகள். கண்ணு, ஓசை அப்படின்னு சொன்ன, அது புலன்னு சொன்ன, ஆகாயம்னு சொன்ன பூதம். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஓசையை உணரணும்னா காதுங்கிற கருவி நடுவில் வேணும். அப்ப காது இல்லையா, இந்த கனெக்டிவிட்டி. அப்ப காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, மெய், இப்படி இருக்கிற ஒரு 5. இப்போ மொத்தம் 15 ஆச்சா? சரி, இந்த 15க்கு அப்பால 15ஐயும் கொண்டு அனுபவப்படுவதற்கு 5 கண்மேந்திரியம். என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம வேலை செய்யறதுக்கு ஒரு 5 பேர் இருப்பான். அவன் ஒன்றும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான். கேள்வி கேட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு 5 பேர் வச்சிருப்போம் இல்லையா? புத்திசாலியா வேலை செய்யறதுக்கு ஒரு 5 பேர். உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு பாருங்க. அங்கங்க ஒரு 2 பேர் அறிவோட வேலை செய்வா, ஒரு 20 பேர் அறிவே தேவைப்படாம வேலை செய்யற இருப்பான். இதுதான் நம்பர் ஜாஸ்தி இருக்கும். சாமி என்ன பண்ணாரு, அறிவோட வேலை செய்யறதுக்கு ஒரு 5 பேர், அறிவே இல்லாம வேலை செய்யறதுக்கு 5 பேர். கை, காலு, நாக்கு, எருவாய், கருவாய், யோசிக்காமையே பேசிட்டு இருப்பான். பல மணி நேரம் பேசிட்டு இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான். என்னத்தையா பேசினேம்மா அந்த அம்மா, அதான் எனக்கு தெரியல, என்னவோ அந்த ஆள் பேசினா, நானும் பேசாமல் விடக்கூடாது, நான் பேசினாதான் அடங்குவான், அதனால பேசணும். சரி, அப்படி என்னதான் பேசுறீங்க, நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா அவர்கிட்ட? நான் மணிக்கணக்காக பேசிட்டியா, அவ்வளோதான். அது பாட்டு பேசிக்கிட்டே இருக்கும். எது? நாக்கு. பாருங்க, அதை தூக்கி அதில் போட்டார். பயன் இல்லாமல் பேசு. அதனால தான் பயன் இல்லாமல் பார்க்காத, பயன் இல்லாத கேட்க கூட சொல்லலை, பயன் இல்லாமல் பேசாதேன்னு சொன்னார். பயன் இல்லாத பேசுறவெல்லாம் பதர்னர். பாருங்க திருவள்ளுவர். இல்லை, சில சமயம் அவர் சொல்ற மாதிரி வேற யாரும் சொல்லவே முடியாது. நான் அப்படி திட்டுவாரு, பதறியாவெல்லாம். இந்த கருவிகள் இப்போ 15 கருவி இருந்தது. ஒரு 5 கருவி கேள்வி கேட்காம சொன்னா செய்வான். தூக்கு அப்படின்னா தூக்குவான். ஏன் தூக்கணும்னு கேட்க மாட்டான். கையை தூக்கு அப்படின்னா தூக்கிடுவான். உன்னை ஏன்டா தூக்கணும்னு இது கேட்குமா? கை கேட்காது. சரி போனா நடந்து போகும், அவ்வளோதான். ஏன் போக சொல்றேன்னெல்லாம் கேட்காது. அது பாட்டு போனா அது மாதிரி போயிட்டு இருக்கும். நீங்க பாருங்க, அந்த நாய் இங்கேருந்து வேகமா அங்கே ஓடும், கிரு 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 கிருன்னு ஓடும். நம்ம கூட அங்கே ஏதோ இருக்கு, முக்கியமான வேலை இருக்கு போல இருக்கு, இவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு நினைப்போம். அங்கே போய் டக்குன்னு நிற்கும். போன வேகத்தில் நின்று இப்படி இப்படி பார்க்கும், திரும்ப கிளம்புன இடத்துக்கு வேகமாக இங்கேருந்து வரும். யார் அது செல்லில் கூப்பிட்டாங்கன்னு தெரியல.
இப்படித்தான் சில பேர் ரோட்ல அலைவான், வேகமா போவான், அந்த டூ வீலர்ல சர்ரு புர்ரு திரும்பி போவான். எங்க தான் போறான்னு பார்த்தா அங்க போயிட்டு அப்படி திரும்பி வருவான். திருப்ப ரொம்ப வேகமா போறவன்ல காரணமே இல்லாம போயிட்டு இருக்கிறவன் அர்த்தம். நிதானமா போறவன் ஏதோ வேலை இருக்கு அதுக்காக போயிட்டு இருக்கவன் அர்த்தம். இல்லையா? அது எதை காரணம் கேட்குமா? நீங்க வேணா பாருங்க, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நான் ஹைவேஸ்ல பல முறை நீண்ட பயணம்லாம் கார்லயே கூட போயிருக்கேன். பெரும்பான்மையான பயணங்கள்ல தவறாம நான் பார்க்கறது, ரோட்ல நாய் அடிபட்டு கிடக்கும், வேற எந்த மிருகமும் அடிபடாதுங்க. நான் தப்பி தவறி கூட நாயை தவிர ஒரு கோழியோ ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு வந்து பஸ்ஸை ஏதாவது வண்டி மாட்டு வண்டி மேலே உயர்த்தியோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ கொண்டு இருப்பானே தவிர வேற எந்த மிருகமும் நடு ரோட்டில் அடிபட்டு இருக்கவே இருக்காது. ஆனால் நாய் தவறாமல் ஹைவேஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இப்போ கூட திருச்சிக்கு போயிட்டு வந்தேன், போகும்போது 2 வரும்போது 1. இது யோசனை இப்படி பார்க்குறேன், இது எப்படி இது மட்டும் இப்படி அடிபடுது, இது மட்டும் இப்படி ஹைவேஸில் அடிபட்டு இப்படி சாகுதுன்னு நினச்சா அப்புறம் தான் காரணம் புரியுது. என்னன்னு கேட்டால் தேவையே இல்லாமல் சுத்துறது, காரணமே இல்லை, அலையிறது. இப்படி காரணம் இல்லாமல் அலைகிற, நோக்கம் இல்லாமல் அலைகிற காரணத்தினாலே தான் மணிவாசகர் போன்றவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை முழுக்க நோக்கம், உண்மையான நோக்கம் இல்லாமல் போயிடுச்சே, நான் நாயா என்று கேட்கின்றார்கள். சுவாமிங்க சொல்லுகிறார், இந்த ஒரு 5 வேலையை தாண்டி சேர்த்தா 15 5 20 ஆச்சு. இந்த 20க்கும் கண்ட்ரோல் பாருங்க. மனம்னு ஒரு ஆள், மனம்ங்கிற ஒரு ஆள் கண்ட்ரோல், அவர் தான் மெயினாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் உண்மையிலே பார்த்தா மனம் பாஸ் இல்லை, மனத்துக்கு மேலே ஒரு பாஸ் இருக்கார், அவர் புத்தி. அவருக்கு மேலே இன்னொரு பாஸ் இருக்கார், அவர் அகங்காரம். அவருக்கு மேலே பெரிய பாஸ் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சித்தம். இந்த கேட்டகரி, இந்த போர்ட்ஃபோலியோஸு, இவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் ஞான மார்க்கத்தில் நீங்கள் நிற்கின்றவர்கள் ஆகிறீர்கள் என்று திருமூலர் சொல்லுகிறார். அது எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறாருன்னு அடுத்த வாரம், இல்லை வர சனிக்கிழமைக்கு நாம் மீண்டும் சந்திக்கிறோம். சனிக்கிழமைக்கு சந்தித்து நாம் தொடர்ந்து இந்த ஞானத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்ப்போம். ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடி அது என்னன்னு தான் முதல்ல பார்த்துருவோமே. இவ்வளவு தெளிவாக ஒரு நூல் சொல்லியிருக்குமான்னு தெரியாது. திருமந்திரம் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறது. அடுத்த வாரம் இதே மாதிரி நீங்கள் மிகச்சரியாக அடுத்த வாரம் வருது, மன்னிக்கணும், வருகிற சனிக்கிழமை, நாளை மறுநாளும் மிகச்சரியாக நீங்கள் ஏழைகளுக்கெல்லாம், ஆமாம் அடுத்த வியாழன் உண்டு. இனிமே இட் கோஸ் வித்தவுட் சேயிங், ஃபர்ஸ்ட் தர்ஸ்டே அண்ட் செகண்ட் தர்ஸ்டே எல்லாம் எழுதிட்டாங்க நோட்டில். இப்போ அவங்க எல்லாம் டைரியெல்லாம் குறிச்சிட்டாங்க. முதல் வியாழன், 2வது வியாழன் கமல விநாயகர் சத் சங்கம் அப்படின்னு போட்டாங்க திருமந்திரம். தவறாமல் முதல் வியாழன் 2வது வியாழன் நீங்கள் வந்துடணும், முதல் சனி 2வது சனி வந்துடணும். எப்பயாவது மாற்றம் இருக்குமானா உடனே தெரிவிச்சிருவோம். இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் கூட ஞானத்திரல் ஃபேஸ்புக்கில் வந்துடுது. எல்லா வேலையும் இருந்தாலும் உதவி ஆசிரியர் ஏற்றிடுறாங்க, ராமலிங்கம் இல்லாட்டி ஏற்றிடுறாரு. இப்போ அதனால் ரொம்ப எங்களுக்கு இப்போ ராமலிங்கம்லாம் ரொம்ப பக்கபலம். அவங்களாம் உடனே நிகழ்ச்சிகளை எல்லாம் மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக ஃபேஸ்புக்கு அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டுறாங்க. அதனால் உங்களுக்கு எல்லாம் செய்திகள் தெரிஞ்சிடும். வர சனிக்கிழமை அன்னைக்கு 7:15 வந்துடுங்க. 7:15 to 8:15 to 8:30 முடிச்சிருவோம். எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வரவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு 8:15 8:30 விட்டோம்னா சௌரியமாக போய் சேருவாங்க. சேர்ந்தாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க என்ன திட்ட மாட்டாங்க. இல்லை எங்கேயா போகிற, நீ பாட்டுக்கு 9:45 10 மணிக்கு வர அப்படின்னு, அந்த ஆள் சீக்கிரம் முடிக்க மாட்டானா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் ஒரு 8:15 8:30 முடிச்சிட்டேன்னா நீங்கள்லாம் நல்லா தெளிவாக 7:15 நான் சரியாக வந்துடுறேன். அது ரெடி சார், முடிக்கிற நேரத்தை மட்டும் இவ்வளோ கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. 7:15 சரியாக 7:15 ஆரம்பிப்போம். 7 மணிக்கே நான் இன்றைக்கி வந்துட்டேன். நீங்கள் மணிவாசன் ஐயா இந்த 7:15 அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருவோம். 8:15 8:30 ரொம்ப கொஞ்சம் தாண்டி போச்சுன்னா 8:15 8:30 முடிச்சோம். ஓகே சரி. இப்பொழுது 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று
திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய. ஓ நமசிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தை கேட்கிற உங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தவம் செய்திருக்கிறீர்கள். தவத்தினுடைய பயன்தான் திருமந்திரத்தை கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த நிலை. இது பெரிய வேள்வி. நீங்கள் 1 மணி நேரம் உட்கார்ந்து அந்த சிந்தனையில் இருக்கிறீங்க பாருங்க, இதுதான் மிகப்பெரிய தவம்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட தவத்தை செய்கிற உங்களுக்கு திருமூலருடைய குருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கும் பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, 5 எழுத்து இருக்குது. அதனால் 5 எழுத்தை விடாமல் நீங்கள் அதை ஓதி அதை கணித்து வாருங்கள். எப்பொழுதுமே 5 எழுத்தை சொல்லுகிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளணும். எதை துவங்கினாலும் 5 எழுத்து சொல்லணும். பஸ்ஸில் ஏறினா 5 எழுத்து சொல்லி ஏறணும். இறங்கினாலும் 5 எழுத்து சொல்லணும். 5 எழுத்தை நீங்கள் பயின்று அதை கணித்து கொண்டு மந்திரமாக கொண்டு வாழ்க்கையிலே எல்லா விதமான நலன்களையும் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாம் சந்திப்போம். தொடர்ந்து ஞானத்தை பற்றி சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.